பருப்பு ரசம் வச்சுக்கலாங்க. மிளகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், 2 தக்காளி, இதெல்லாம் அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். இப்படி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு பாருங்க. இப்போ ரசம் வச்சிடலாம். வானல் காஞ்சிருச்சுங்க, எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு மிளகு, சீரகம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ கொஞ்சம் ஆனில் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்கணுங்க. தக்காளி, மிளகு, சீரகம், கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நுர வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றி நல்லா கொஞ்சம் நுர வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும், கொஞ்சம் நுர வரட்டும். இப்போ பாருங்கள், ரசம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரசம் டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரசம் அதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா சூடாக நல்லா இருக்குது ரசம். பாருங்கள்,
நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.